வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்செடுத்து சிக்கனில் போட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சு 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 6 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 1 ஜாதிப்பூ. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 30 செகண்ட் இதை கருகாமல் வறுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்துட்டோம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு 2 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். செவந்து வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம், தேங்காய் எல்லாமே செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் செவந்து வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. 50 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். குறைஞ்ச தீயில் ஒரு 15-20 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். 20 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன் இப்போது நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.